வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. "எலே பேயில போவான், நீ ஆர்டிஸ்ட்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டல" அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி முத்து சொல்லுவார்ல, அந்த டயலாக்கும் அப்புறம் வட சென்னையில் சமுத்திரகனி சார் சொல்லுவார்ல, "மச்சான் யாரா இவனுங்க, எங்கேருந்துடா வந்திருக்கிறானுங்க" அப்படின்னு. எனக்கு இந்த ரெண்டு விஷயம் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு சில பதிவுகளை பார்க்கும்போது எக்ஸ் தளத்தில். ஒன்று மறன்ட்டேன் அப்படிங்கிற மாதிரியான பதிவு பார்த்தீங்கன்னா, கேவி குப்பம் அப்படிங்கிற தொகுதியில் நின்ன எம்எல்ஏ, டிவிகே எம்எல்ஏ, அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வர்றாரு, எளிய மனிதர். அவருக்கு பார்த்தீங்கன்னா செப்பல் கூட இல்லை, கார் இல்லை, பஸ்ஸில் தான் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி பண்ணுது. அந்த ஸ்டோரி உண்மையோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சென்டிமெண்ட்டில் என்னை விட மிஞ்சிட்டுறானே அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மனசு உருகிடுவாங்க. அதை பார்த்து கரையாத நெஞ்சங்களே இருக்க முடியாது, எவ்வளோ பெரிய கல் நெஞ்சாக இருந்தாலும் கரைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இன்னும் பதிவுகள்லாம் வருது, அது பெரிய உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிவிக்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல சாட்டையை வந்து நம்ம நிறைய விமர்சனம் பண்ணுவோம். பிக் பாஸை பொறுத்தவரை நமக்கும் அவருக்கும் ஆகாது. அவர் பண்ணதில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா அவர் பாரிசாலனை போட்டு அடித்தது இந்த எலிமினாட்டி விஷயத்தில். அப்புறம் பாண்டியனில் அவரை போட்டு அடித்தது, தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியன். ஸோ இதில் தான் நம்ம வந்து சாட்டையோட ஒத்து போகணும். ஆனால் இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டையோட காணொலியிலேயே நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல. இப்போ அதுக்கப்புறம் மாரிதாஸ், அவர் வந்து நிறைய பொய்யெல்லாம் பரப்பியிருக்காரு முன்னாடி. இப்போ அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்கிறத பார்க்கும்போது இப்போ அவர் பதிவுகளை நிறையா ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இதில் பொய்ங்கிறத தாண்டி அவர் வந்து அஃபிடவிட் எடுத்து போடுறாரு. அந்த அஃபிடவிட்டில் வந்து அஃபிடவிட்டுங்கிறது இவங்க எம்எல்ஏவா அந்த கேண்டிடேட் வந்து நிற்கும்போது அவராக தாக்கல் பண்ணுது, அவராக கொடுத்த இன்ஃபர்மேஷன், வாக்குமூலம் அது. அதிலே பார்த்தீங்கன்னா 2.25 கோடி சொத்து இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும், ரியல் வேல்யூ ஒன்று இருக்கும், சொத்து மதிப்பு, அதை வந்து கொஞ்சம் குறைச்சி தான் காட்டுவாங்க அஃபிடவிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சிருக்கிறாரு. ராயல் என்ஃபீல்டு பைக்கெல்லாம் நமக்கு ஒரு காலத்தில் கனவாக இருந்துச்சு, அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு 2 பைக் தான் பிடிக்கும், ஒன்று ராயல் என்ஃபீல்டு, அப்போ ஒரு கிரேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ப்ளெண்டர் தான் எடுக்கணும்னு நினச்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் ராயல் என்ஃபீல்டு எடுக்க முடியாது, ஸோ ஸ்ப்ளெண்டர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வண்டியை தூக்கியிருக்கிறாங்க. இது ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், ஸ்ப்ளெண்டர்னாவே தூக்கிடுவாங்க, ஈஸியாக திருடு போயிடும். அது எங்கள் அப்பா வண்டியை தூக்கியிருக்கிறாங்க, எங்கள் ஃப்ரெண்டு வண்டியை தூக்கியிருக்கிறாங்க. ஒன்று பேங்க்ல இருந்து, பேங்க் வாசல்ல இருந்து, இன்னொன்று வந்து ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல இருந்து. அப்புறம் எங்கள் சீனியர் ஒருத்தர் சென்னையிலேயே தூக்கியிருக்கிறாங்க அவர் வண்டியை. அதுக்கப்புறம் இந்த 3 வண்டியை தூக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் அத்தை பையனுக்கு சொல்லும்போது, எடுக்காதடா இந்த வண்டி, எடுத்தா பத்திரமா பார்த்துக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே கடைசியில் சில மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா புது வண்டி அவர் வண்டியும் தூக்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஷைன் வாங்கணும், அதுதான் 10 வருஷமாக வச்சுருக்கோம். ஆனால் ராயல் என்ஃபீல்டு 2 லட்ச ரூபா பைக் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் இதெல்லாம் எத்தனை பேருடைய கனவு. அந்த பைக் வச்சிருக்கிற அப்படி 2.25 கோடி சொத்து. இவருடைய இந்த கேம்பெயின் இருக்குல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி, அப்போ பார்த்தீங்கன்னா காரில் தான் வர்ற, அப்படி செப்பல் போட்டிருக்க, அப்படி நல்லா தான் இருக்கிற, அப்படி அவர் தாக்கல் பண்ண அஃபிடவிட்டில் இவ்வளோ தகவல்கள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே நியூஸ் சேனலில் ஸ்டோரி போடுறாங்க. அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா செப்பல் போட கூட வழி இல்லை, அவ்வளவு ஏழ்மை. அவ்வளோ எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாங்க, பஸ்ஸில் தான் வர்றாரு, செப்பல் இல்லாமல் நடந்து வர்றாரு. ஏன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாடா இப்படியெல்லாம் போடுறதுக்கு? எப்படி போடுது நியூஸ்லாம்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இல்லை, எனக்கு ரொம்ப முன்னாடியே எனக்கு பயங்கர கோவமாக இருக்கும் நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கும்போது. அதில் இந்த விளம்பரங்கள்னு கொடுப்பாங்கல்ல, நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க அதை பார்த்து. இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அது இவங்க விளம்பரமாக வாங்கி கொடுத்துறது. யாருன்னா விளம்பரம் கொடுத்தாங்கன்னா காசு வருது இல்லை, வருமானம் வருது இல்லை, அதை கிராஸ் செக் பண்ண வேண்டிய எந்த கடமையும் உங்களுக்கு கிடையாதா? உண்மையை சொல்கிற நியூஸ் பேப்பருக்கு அந்த கடமை இல்லையா? இஷ்டத்துக்கும் போட்டுறது இல்லை. இப்போ அதே போல் தான் இப்போ சேனல்ஸ் இஷ்டத்துக்கு யாராவது ஸ்டோரி கொடுத்தா அப்படியே போட்டுறது இல்லை, விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விளம்பரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க ரீசெண்டாக, இது விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் போட்டு சின்னதாக. ஆனால் 2 விதமாக விளம்பரம் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பெரிய செலிபிரிட்டியை வச்சு விளம்பரம் பண்ணுறது ஒன்று, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக ரொம்ப எளிய மனிதர்கள், இந்த மூட்டு வலி தைலத்துக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, ரொம்ப நார்மலாக
பாமரத்தனமாக இருப்பாங்க. அவங்க வந்து வயசானவர்களாக இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க. இதை வாங்கி யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து எல்லா வலியும் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மக்கள் நம்புவாங்கல்ல. 2 எக்ஸ்ட்ரீமாக தான் விளம்பரம் இருக்கும் பெரும்பாலும். ஒன்று பெரிய செலிபிரிட்டி வச்சு பண்ணுறது, பிரம்மாண்டமாக பண்ணுறது. இன்னொன்று இந்த மாதிரி எளிய மக்களை வச்சு பண்ணுறது. இதெல்லாம் விளம்பரம்னே தெரியாமல் நிறைய பேர் அதை நம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இதை விளம்பரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். இது விளம்பரத்துக்காக தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரமோஷன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ்லாம் வந்ததில்லை. ஆனால் ஒரு நியூஸ் சேனல் இப்போ அப்படி பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட கிராஸ் செக் பண்ணவே மாட்டாங்க. அஃபிடவிட் ஓப்பனாக தானங்க இருக்குது. இல்லை, எனக்கு இப்படி மாதிரி பண்ணுறவங்கள என்னன்னு சொல்கிறது. நேற்று என்னையே ஏமாத்திட்டானுங்க. நான் எல்லா ஃபேக்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 முறையாவது செக் பண்ணுவேன், இது வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை கிராஸ் செக் பண்ணுவேன். அப்படின்னு நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த போதைப் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரே நாளில் அழிச்சிட்டாரு. விஜய் சார் முதல்வரான பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரே கழுத்தில் பார்த்தீங்கன்னா 1 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் வந்து அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது பழைய சம்பவத்தை எடுத்து போட்டிருந்தாங்க. அதை நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஒரு எஸ்பி வந்து நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு கிரிமினல் பேக்ரவுண்டில் இருக்கவங்கள வார்ன் பண்ணுறாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட சேர்த்து இன்னொரு பதிவை பார்க்குறோம். அதில் வந்து ஒரு 11 பைக்கை கொடுத்து 24/7 வந்து பார்த்திங்கன்னா சேலமில் வந்து பேட்ரோல் வந்து இருக்கும், அது வந்து மொபைலில் கனெக்ட் ஆகிருக்கும், ட்ராக் பண்ணுவாங்க, எப்போ ஹெல்ப்லைனில் யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக உதவிக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம். சரி, இவர் வந்து சிங்கப்பெண் அப்படின்னு திட்டம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை உண்மையாக பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா அதுவும் ஃபேக்குங்க. அது முன்னாடியே பண்ணியிருக்கிறாங்க, ஜனவரிலேயே நடந்திருக்காது. அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க இப்போ டிவி ஆட்சிக்கு வந்து அண்ணன் வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பரப்பிட்டு இருக்கிறானுங்க. அதை நம்பிட்டோம் பாருங்க. நம்மளே நம்புறோம்னா பாமரர்கள்லாம் என்ன சொல்கிறது இல்லை. இப்போ வந்து பார்க்குற ஒரு பதிவையும் சந்தேகமாக பார்க்க வேண்டியிருக்குது, இது உண்மையா போலியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் போலியா பதிவுகள் போயிட்டே இருக்கு. தலித்துகள் இத்தனை எண்ணிக்கையில் இருக்காங்க, பிஹெச்டி இத்தனை எண்ணிக்கையில் இருக்காங்க, பட்டதாரி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபேக் ஆட்சி தள்ளிட்டு இருக்காங்க. அதுவும் பொய், உருட்டு. படிக்காதவர்கள் எண்ணிக்கை தான், +2 கூட தாண்டாதவர்கள், 8வது கூட தாண்டாதவர்கள் எண்ணிக்கை தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவு. இந்த மாதிரி ஃபேக்கை அடித்து தள்ளி 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 பார்த்தீங்கன்னா எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாத நிலைக்கு போய் விட்டாங்கன்னா அதான் குழப்பத்திலே வச்சிருது. வச்சிட்டாங்கன்னா அப்புறம் இதை பற்றி யோசிக்க மாட்டாங்கல்ல. எப்படி பேச முடியும்? எல்லாத்தையுமே நீர்த்து போக செய்யல. அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நாள் வெளியே வந்துருந்து தெரியாதாடா? டே, இதெல்லாம் நார்த்தில் பண்ணுறதுடா. அது அப்படி பண்ண, அதுவும் இப்போ இல்லைடா, அதெல்லாம் 15-20 வருஷம் முன்னாடி பண்ணாங்க. அப்போ ஏமாந்தாங்க, ஓகே. இன்னும் ஏமாந்துட்டு இருப்பாங்க மக்கள், அதுவும் தமிழ்நாட்டில். எந்த தைரியத்தில் இதெல்லாம் பரப்பப்படுது? அவ்வளோ தைரியமா இப்படி ஒரு கவர் ஸ்டோரியை கொடுக்குறாங்களே. இது அங்கே இருக்கிற அவரை தெரிந்தவர்கள், அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதா? இல்லை, அஃபிடவிட் ஓப்பனாக இருக்கு பப்ளிக்கில். இது ஒன்றும் ஒளிச்சி வைக்கிற விஷயம் இல்லை. அவராக தாக்கல் பண்ண அஃபிடவிட் இருக்குல்ல, எடுத்து போடுறாங்களே. இது என்னன்னு சொல்வீங்க? பழைய சம்பவங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி எலிவேஷனாக கொடுக்குறது. மொத்தமாக நிரந்தரமாக மூடிடுவாங்க அண்ணன் சார் வந்தார்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேண்டிடேட் நினைக்கிறேன், அவர் இப்போ பிரச்சாரத்தின் போது வந்து டிவிக்கு சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா ஆமாம் மொத்தமாக மூடிடுறேன்னு சொல்லிட்டாரு, மொத்தமாக மூடுவாங்க நம்ம ஆட்சியில் அப்படின்லாம் சொல்லிட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் கையெழுத்து போட்டார். முதல் நாளே பார்த்தீங்கன்னா ஒரு 700 சில்லற, அது கோயில் பக்கத்தில், பள்ளி பக்கத்தில், மத வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஆட்சியிலையும் பண்ணுறது தானே, ஆட்சியாக இருக்கும்போது. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்களே. ஆனால் எலிவேஷன் இது கூட ஓகேங்க, சரி மூடுறேன்னு சொல்லியிருக்க நல்ல விஷயம் தானே அப்படின்னா சரி, அது கூட ஓகேங்க. ஆனால் மொத்தமாக மூடப்படும் சொல்லிட்டு அண்ணன் சொல்லவே இல்லையே, அதை வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பாட்டி அதை நம்பி ஏமாறுது. அந்த வீடியோவை பார்க்குறோம். சரி, அது கூட வேற. ஆனால் எந்த லெவலில் போயிட்டு இருக்கு தெரியுமா? ஒன்று தெரியுமா, கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாலும் போட்டு பிறந்தாங்க ஒரு சின்ன பையனை. அந்த சின்ன பையன் பண்ண விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பையனை வந்து பற்றி ஒரு பாசிட்டிவாக ஒருத்தர் எழுதியிருந்தா, அப்படி அதுவும் புலம்பல் மாதிரி ஒருத்தர் எழுதியிருந்தார், நம்மளை போல ஒருத்தர் எக்ஸலத்தில். அந்த பையன் வந்து ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிற ஒரு பையனாக தெரிகிறான். அவன் வந்து வீடியோஸ்லாம் போடுறான் யூடியூப்பில், இன்ஸ்டாவில் இருக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய மகேந்திரா கார் ஒன்று வந்து ஜீப்பை வந்து வாங்கி தரான் கூப்பிட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரியான பதிவு வீடியோ போட்டு அந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா புலம்பிருந்தார். டே, இதெல்லாம் எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா என்னை கரைச்சி கொட்டுவாங்கடா அப்படின்லாம் சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது எனக்கு ஈஸியாக அதை ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கும் பக்குனுச்சு அதை பார்க்கும்போது. ஐயோ ஆமாம், நம்மளெல்லாம் வச்சு செய்வாங்க சும்மாவே, இது படிக்க வச்சுதே தண்டம் அப்படின்னு. இதில் வேற பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், ஆமாம் இவங்க வந்து யூடியூப்லாம் சேனல்லாம் இதை வச்சிருக்கேன்றான், ஏதோ பண்ணுறேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதில் முடிச்சிருவாங்க. ஆமாம் இல்லை, இதெல்லாம் பார்த்தா என்ன வருது அப்படின்லாம் நினச்சேன். கடைசியில் அந்த பயம் பண்ண விஷயம்லாம் இருக்குல்ல, ஃப்ராடுத்தனங்கள்லாம்,
அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கி டபுளாக கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லி வாங்கி அந்த பையன் வந்து நிறைய பேரை ஏமாத்திருக்கிறான், ஏகப்பட்ட பேரை ஏமாத்திருக்கிறான். எப்பட்ட காசு வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன், அந்த சின்ன பையனால் தனியாக அதை பண்ண முடியாது. அதுவும் அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்னுவான். என்ன வராது ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் பார்க்கும்போது எனக்கும் புரியல. கடைசியில் பார்த்தா ஃபேமிலிஸை தான் வந்து அவர் ஃபேமிஸு பாருங்க ஃபேமிஸு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரே அவங்ககிட்ட பேசுகிற மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்காங்க. அவன் அதுக்கெல்லாம் மில்லியன் வியூஸ் மேலே போயிருக்குங்க. அது யூடியூப்லேயே பெரிய வருமானம் வந்திருக்குங்க. நமக்கெல்லாம் 1,00,000 வியூஸ் போகிறதே பார்த்தீங்கன்னா எப்பயாவது அத்தி பூத்தார் போல் நடக்கும். இதெல்லாம் வந்து மில்லியன் வியூஸ். அவன் ஃபோனை வச்சுக்கிட்டு மைக் முன்னாடி விஜய் சாரே பேசுகிற மாதிரி, அது ஃபேக்கு. இப்படியெல்லாம் பண்ணியிருக்க. அப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கிறான். இங்கே மலேசியாவில் தான் நடத்தினார்ல ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கிறான். சின்ன பையன் அவன் பண்ண முடியாது. அவனை வச்சுட்டு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் ஏகப்பட்ட பேர் நம்மளே வந்து நம்ம சேனலில் ஒரு 2-3 வீடியோலாம் போட்டிருக்கிறோம். ரொம்ப முன்னாடி வருஷத்துக்கு ஒரு வீடியோவாவது போட்டுருவோம்னு வச்சிங்களேன். இந்த மைவி3 மாதிரி பார்த்தீங்கன்னா ஏமாத்துறதுன்னு பல முறை சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட்டில் வந்து தற்கூரிங்க வந்து லூஸ் மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருப்போம். திட்டுறதா நினச்சி அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதை டெலிட்டும் பண்ணுறதுல அப்படியே விட்டுருவோம் அதெல்லாம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கூட்டம் நின்று போராட்டுச்சு இல்லை. எவ்வளோ படித்து சொன்னாலும் ஏமாறாதீங்கன்னா எங்கே தான் வச்சுருக்கானுங்க, அது வரைக்கும் காசுன்னு தெரியாதுங்க. எடுத்துகிட்டு போய் கரெக்டாக இந்த மாதிரி போய் ஏமாறுவானுங்க, ஏமாத்துறவனுங்கிட்ட. இந்த மாதிரி டுபாகூர்கள் அவங்க இந்த சின்ன பையன்லாம் ஏமாத்தினு தான் இன்னும் சாரை வச்சு. இப்போ ஒரு எம்எல்ஏ அந்த சின்ன பையன் கூட மாட்டிக்கிட்டான். இந்த மாதிரி ஏமாத்துறவன்லாம் ஒரு நாள் மாட்டுவாங்க. ஆனால் அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டை வச்சு எப்படி அதை ஒரு நியூஸ் சேனல் வந்து ஸ்டோரி போடுறேன். நியூஸ் சேனல்லாம் ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தானே வர்றாங்க. குரல் அப்படிங்கிறது என்னென்னவோ பஞ்ச் டைலாக்லாம் பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் வச்சுருப்பாங்க ஒரு பஞ்சு. இதெல்லாம் செக் பண்ண மாட்டீங்களா? குறைந்தபட்சம் அந்த பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? அந்த கடமை இல்லையா உங்களுக்கு? காசு வாங்கிட்டு என்ன வேணால் பரப்பி விடுவீங்களா நீங்கள்? இப்போது லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் செக் பண்ணுவார்ல யூட்டன் அயன் கார்த்திகேயனை வந்து அஃபிஷியலாக அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு டீம் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு இது பொய்ன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து டிஎம்கே பண்ண வேண்டியது அதை விட 3 மடங்கு ஆக்கணும் அந்த டீமை. 3 டீமாக போட்டாலும் சரி, இல்லை 3 மடங்கு ஆக்கினாலும் சரி, அவ்வளோ அவசியம் இருக்குங்க. ஏன்னா பொய்யா பரவிட்டே இருக்குங்க, அடித்து தள்ளிட்டு இருக்காங்க வந்து இஷ்டத்துக்கும். நம்மளாலே வந்து இது எதுவும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதை பார்த்துட்டே இருந்தோன்னா நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது. இல்லை மற்ற பணிகள்லாம் இருக்குல்ல, கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள்லாம், பேச வேண்டிய விமர்சனம் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு நேரமே கிடைக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னோம்ல, இங்கே வந்து ஸ்பேஸ்லலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு வந்து இதெல்லாம் செய்யலை, 2500 ரூபா கொடுக்கல, சிலிண்டர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போகிறான்னா, இப்போ நம்மலாம் போயிட்டு எங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லுவோம் அப்படின்லாம் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம்ல. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இதில் உங்களுக்கு எதாவது காசு வேணுமா சொல்லுங்கள், நாங்கள் கொடுக்குறோன்னு வாங்க. இவங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லை டைம் எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க, ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே போயிட்டு ஒரு அக்கா வீடியோ போடுறாங்க. அந்த அக்கா வந்து, விஜய் சார் எங்களுக்கு வந்து 2500 ரூபா காசு வேணாம் சார், சிலிண்டர் கூட வேணாம் சார், நாங்களே சம்பாதிச்சு வாங்கிக்கிறோம் சார், நீங்கள் நிம்மதியாக நல்லாட்சி பண்ணால் போதும் சார். நல்லாட்சிங்கிறது எதுமா? அப்புறமா ஏற்கனவே ஒருத்தவங்க கொடுத்துட்டு இருந்தாங்களே, எல்லாம் நல்லதெல்லாம் பண்ணாங்களே, அதுக்கு மாற்றுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ எதுவுமே வேணாம் சார், நாங்கள் சம்பாரித்து வாங்கிக்கிறோம் சார் அப்படின்றாங்க. இவங்க ஆல்ரெடி விஜய் சாரோட கட்சியில் இருக்காங்க போல இருக்குது. ஃபோட்டோலாம் எடுத்துருக்கிறாங்க, அந்த பதிவெல்லாம் பார்க்க முடியுது. அக்கா பார்த்திங்கன்னா நைட்டி போட்டுட்டு ஒரு சின்ன கிச்சனில் மேலே டவல் போட்டுக்கிட்டு ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப இளமையான பின்னணி அப்படின்னு தோண வைக்கிற மாதிரியான அந்த வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் அக்கா அந்த மண்டை மேலே இருக்கிற கொண்டையாக மறந்துட்டாங்களேன்ற மாதிரி. அக்கா வந்து டிஜிடெக் மைக்கு ஷோல்டரில் வச்சுருக்கிறாங்க. நம்ம பாருங்க, ஆக்சுவலாக ஒரு காயின் மைக்குன்னு ஒன்று இருந்தது என்கிட்ட, ஒரு கேஸ். இப்போ அந்த கேஸே காணோம். ஐ மீன் எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரில, நிறைய ட்ராவல் நடுவில் பண்ணதுனால. அதனால தான் இந்த இதே கடை வாங்கினது இது ஹெட்செட்டேவை. அக்கா பார்த்தீங்கன்னா டிஜிடெக் மைக்கு வச்சுட்டு அக்கா வீடியோ 2500 ரூபா காசு வேணும். ஏன்னா நீங்கள் என்ன ஒட்டுமொத்த பெண்களின் ரெப்ரசன்டேட்டிவா? நீங்கள் எந்த இடத்துக்கு நகராங்க பாருங்கள். இது நோக்கி தான் நகரும் தெரியும். அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 1 லட்சத்து சில்லரை வந்து அவர் காசு அனுப்புகிறார். தாராளமாக அனுப்புங்க, முதல்வர் நிவாரண நிதி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் உண்மையான ஃபேக்ட் செக் பண்ணணும். எல்லா தகவலையும் ஃபேக்ட் செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே இவங்க ஸ்பேஸில் டிஸ்கஸ் பண்ணது தானே இது. எவ்வளோ பெரிய வேற லவுட்ரா எப்பா சாமி அப்படின்னு தான் தோணுதில்ல. ஃபேமிஸு சின்ன பையன்லேருந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வரையும் அது ஒரு நியூஸ் சேனல் பண்ணுறது, இன்ஸ்டாவில் பண்ணி இப்படி தான் இவங்க ஏமாத்துறாங்க ஒரு சைடுனா.
இது எங்கே போயிட்டுருக்கு பாருங்க. இனிமே இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. அதான் நம்ம ஏற்கனவே ஒரு இது ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணும்போது அந்த ஸ்லைட் கூட போட்டிருப்பேன், நிறைய பதிவில் கூட அதை ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே அகதா கிறிஸ்டி ஃபாரின் ரைட்டர் இருப்பாங்க, அவங்களுடைய ஒரு நாவலில் வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இங்கே அறிவாளிகள் புத்தி கூர்மையானவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா தற்கூரிகள்லாம், அவங்க தற்கூரிகள்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், தற்கூரிகள்லாம் பார்த்திங்கன்னா உணர்ச்சி தீவிரம் மிகுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி தான் பரப்புறதுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகம். இப்போ நான் சொன்னல இந்த அக்கா ஒருத்தங்க கிச்சனில் போட்டாங்க வீடியோ அப்படின்னு, அந்த அக்கா பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் 1,1,5 லட்சம் கிட்டத்தட்ட 1,5 லட்சம் லைக்ஸ் மட்டும், ஷேர் வந்து 10,000 நெருங்கிட்டு இருக்கு. பறக்குது அப்படியே இல்லை, பறக்கும் இல்லை. டைம் எடுத்துக்கிட்டும் சைட்டும் ஏற்கனவே இருந்த நல்ல திட்டங்களை வந்து நீங்கள் நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களாம் எதிர்கட்சி கூட பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துங்க அப்படின்னு கொடுக்கும்போது, சார் வந்து பதவியேற்றுக்கு முன்னாடியே வந்து கஜானா காலி அப்படின்ட்டார். உள்ளே போவே இல்லை, அதுக்கு முன்னாடியே கஜானா பார்க்காம காலின்ட்டார். இதில் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேற ஒரு நரேஷன் வச்சிங்களேன், அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஒருத்தர் கோச்சிக்கிட்டு இருந்தார் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசும்போது, பிடிஆர் வெளியிட்டார்னு சொல்லும்போது, அப்போ மேடம் ஜெயலலிதா வெளியில்லையா, அதை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு அவங்களும் வெளியிட்டிருக்கிறாங்க. இது ரெகுலராக நடந்தது தான், இன்னும் புதுசுலாம் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு எல்லாமே புதுசாக தெரியுது. புதுசாக ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டு வந்திருக்காருல விஜய் சார். ஒரு பக்கம் அது நல்லது, இப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க படிக்கிறதுக்கு அரசியலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ மோசமாக ஃபேக் நியூஸை அடித்து பரப்புகிறாங்க. எப்படி ஒரு அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ணிட்டு இல்லவே இல்லை, செருப்பு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர முடியும், அதை ஒரு ஸ்டோரியாக பண்ண முடியும்? எந்த நம்பிக்கை இது? ஒருவேளை நாளைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை. இன்னொருத்தர் முன்னாள் முதல்வர் அவர்களையே தோற்கடித்த அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்கார்ல, அவருடைய பேட்டி ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்வீங்கன்னு கேட்டால், அப்படியே இறங்கி அடிலிருந்து செய்வேன் அப்படிங்கிறாரு. அடிலிருந்து எண்ணெயில் எல்லாமே இருக்கு, கஞ்சா கூட இருக்குன்றாரு. எனக்கு சிரிப்பாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. அந்த மக்களை நினச்சி இங்கே வேணுங்கய்யா வேணும் இல்லை, ரசிங்க கொண்டாடுங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. எங்கே எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? நான் விஜய் சாருக்கு ஓட்டு போட்டு அவங்க ரசிகர்களை சொல்ல, ஆனால் எங்கள் வீட்டில் சின்ன பசங்க சொன்னாங்க, இல்லை எப்படியும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்களே, அதனால சும்மா போட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்கல்ல, அவங்கள பார்த்து தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு தான் கேட்கணும். இன்னொன்று, இது தனியாகவே பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டிஎம்கே தோற்றதும் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடகர் இருப்பார்ல, அவர் வந்து நமக்கு எல்லாருமே தெரியும் ஓரளவுக்கு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸாக தெரியும். ஆனால் எனக்கு ரொம்ப அவரை பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த சார் தான், விஜய் சார் படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் வந்து சின்ன தாமரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடிப்பாங்க. அவரும் இவங்க சுசித்ராவும். அப்போ அவங்க ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணதே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கணும், செம்மையாக இருக்கும் கெமிஸ்ட்ரி. வா சூப்பர். அவருடைய ஒய்ஃப் நமக்கு தெரியுமா, ஆக்ட்ரஸ், அவங்க பிதாமகன் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து வீடியோ போடுறாரு சனாதனம். அதுக்கு முன்னாடி இந்த மேடம் அவங்க சொன்னதே ஒரு கருத்து எனக்கு ஷாக்காக இருந்தது. ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க, எனக்கு வந்து தமிழில் நடிக்கிறது விருப்பமா, நீங்கள் வேறு இன்ட்ரெஸ்ட் நடிக்கிறது விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிஸ்ட்கிட்ட கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹோம் கிரவுண்டாக தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெலுங்குல தான், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரியாதையே கிடையாது, இங்கே எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. சரி, பெரிய சர்க்கிளில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்க அப்படி தான் பேசுவாங்க. இதே மற்றவங்க யாருன்னா பேசினாங்கன்னா உடனே யூனியன்லாம் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிடும், போர்க்குடி தூக்கிடுவாங்க. வேறு இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஆனால் இங்கே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது கூட ப்ரொஃபஷனல் சார்ந்து அப்படின்னா சார் இருக்கார்ல, இந்த கிறிஷ் சார், இவர் விஜய் சாருடைய நண்பராக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அவர் வந்து ஒரு பதிவு அதில் வந்து சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னீங்க, சனாதனம் உங்களை ஒழிச்சிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். அவர் வந்து சொல்லும்போது கொசு, டெங்கு, மலேரியா, காய்ச்சல், கொரோனா மாதிரி பார்த்தீங்கன்னா சனாதனத்தோட போராடலாம் கூடாது, எதிர்த்தெல்லாம் போராடக்கூடாது, ஒரே அடியாக ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது வந்து விவாதமாச்சு. நார்த்லேருந்தெல்லாம் சாமியார்கள் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபா தலைக்கு அப்படின்லாம் அனௌன்ஸ் பண்ண இவரும் கலாச்சிருந்தார். என் தலைக்கு 10 கோடி ரூபாவா? நீ ஒரு சாமியார் தானே, உங்கள்கிட்ட எங்கே அவ்வளோ காசு வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அப்போ நீ ஒரு டுபாகோர் சாமியார் அப்படின்லாம் கலாச்சிருப்பார். 10 ரூபா சீப்பு இருந்தால் போதும், நானே தலையை சீவிப்பினேன், நீ எதுக்கு வந்து சீவ போகிற அப்படின்லாம் கலாச்சிருப்பா. அப்படி இது வந்து அவங்க தாத்தாக்கிட்டே அது முன்னாடி வந்து அவர் ஒரு கமெண்ட் அடிக்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா இதே போல் சொல்ல, என் தலையை என்னாலே செய்ய முடியாது, நீ எங்கே வந்து செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடித்த பஞ்செல்லாம் வேறு.
ஸோ அது அப்படியே தொடருது, இன்னும் வீரியமாக தொடருது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போதும் 2 சம்பவங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒன்று வந்து க்யூட் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் விஜய் சார் நேற்று வந்து வைகோ அவர்களை மீட் பண்ணும்போது வந்து அங்கே இருக்கிற வேலை செய்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா, அக்காங்கெல்லாம் வந்து அப்படி சுற்றி திஷ்டி சுற்றுற மாதிரி பண்ணும்போது இவரும் பண்ணது பார்த்தீங்கன்னா அது க்யூட்டாக இருந்துச்சு. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபாநாயகரை எடுத்துகிட்டு வந்து உட்கார வைக்கும்போது முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் கையை பிடிச்சிட்டு வந்து உட்கார வைக்கணும். இந்த மரபு எங்கிருந்து வந்து அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார். அது நல்லா இருந்தது. இங்கே வந்து முன்னாடி மன்னர் காலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த மரபு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த பிரிட்டிஷ்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் இருக்கும். மன்னர் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாருன்னா அங்கே வந்து அனுமதி கோரும்போது அங்கே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், இதை போய் மன்னர்கிட்ட சொல்லணும்னா அவர் தான் சொல்லணும், சபாநாயகர் தான் சொல்லணும். அங்கே போய் அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன், நான் சொன்னதே வந்து ரிஜெக்ட் பண்ணுறியா அப்படின்னு மன்னர்னாவே அவங்க முடிவெடுக்கிறது தானே. அப்போ வந்து மரண தண்டனை விதிச்சிருவாங்க. அதனால் அந்த பதவி வரத்துக்கே எல்லாம் பயப்படுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு டிசிஷனை போய் சொன்னால் வந்து ஐயோ ஆளை விடுங்க, என் தலை தப்பிச்சா போதும் தெரிச்சு ஓடுவாங்க. ஓடுறவரை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க, 2 பேர் வந்து உட்கார வைப்பாங்க சேரில். இந்த மரபு தான் வந்து இப்போ ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அது நல்லா இருந்தது. அது க்யூட் மொமெண்ட்னு வச்சுங்களேன். இன்னொரு பக்கம் செம்ம மாஸ் ஹீரோயிக் மொமெண்ட்னா உதயநிதி அவர்கள் பேசினது. அவரும் அழகாக ஒரு விஷயம் சொன்னார். நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கும், விஜய் சார் வந்து லயோலா காலேஜ்லேருந்து அந்த வெற்றி பெற்ற சான்றிதழை வாங்கிட்டு இப்படி கையில் தூக்கி பிடிச்சி வரும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா இருந்தது. ஏன்னா அங்கே படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அங்கே வந்து அதே இடத்துல அவர் எம்எல்ஏ சான்றிதழை வாங்கிட்டு வர்றாருன்னு போது அது செமையாக இருக்குல்ல அந்த விஷயம். இப்போ இவர் உதயநிதி சார் சொல்கிறாரு, அவர் சபாநாயகர் விஜய் சார் 3 பேருமே பார்த்தீங்கன்னா லயோலாவில் படித்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே செம்மையாக இருக்குல்ல. ஒரே காலேஜில் படித்தவங்க வேறு காலத்தில். இப்போ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சபாநாயகராக இருக்கார், ஒருத்தர் முதல்வராக இருக்கார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். நல்லா இருக்குல்ல கேட்கும் போதே, படம் மாதிரி இருக்குல்ல, மிக்ஸ் இழுக்கிற மாதிரி இருக்குல்ல. அதெல்லாம் சொல்லிவிட்டு செம பஞ்செல்லாம் போட்டார். அடுத்து இங்கே வந்து காலேஜில் நீங்கள் சீனியராக இருக்கலாம், பட் இங்கே அரசியலில் நாங்கள் தான் சீனியர் டிஎம்கே அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இன்னொன்று போகிற போக்கில் ஒரு குத்துன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மக்கள் பெரும்பான்மை கொடுக்கலனாலும் டிஎம்கே தலைமையில் இங்கே வந்து எலெக்ஷனை சந்தித்த தோழமை கட்சிகள் அவங்க ஜெயிச்சாங்க. அந்த நம்பரில் அவங்க சப்போர்ட்டில் உங்கள் ஆட்சி இருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்றாரு. இது வந்து போகிற போக்கில் குத்துற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் சிறப்பாக இருந்தது, அது ரசிக்கிற மாதிரியவே. அடுத்து எண்டில் ஒன்று சொன்னார் பாருங்க, பேசி முடிச்சுட்டு, வெல்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு, மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அது சொல்கிற அதான் கொள்கை வேணும் அப்படிங்கிறது நிற்கிறது. உடனே வந்து அப்பவும் கிளம்புனதும் சரி இப்போவும் கிளம்புறதும் சரி, உடனே வந்து சனாதனத்தை எப்படி ஒழிப்புன்னு சொல்வார், அது மதம் சார்ந்ததில்லை அப்படின்றாங்க. அவர் தெளிவாக சொல்கிறார், மக்களை பிரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சனாதனம்னா அதுக்கான நேரடி வார்த்தை எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது, முடிவில்லாதது, நித்தியமானது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்கிறாங்க. அவர் அதை ஒழிப்புன்னு சொல்லவே இல்லையே. அவர் சொல்கிறது, இவங்க இப்படி பிறந்தாங்கன்னா இந்த சமூகத்தில் அவங்க இந்த வேலை தான் செய்யணும், அவங்க இவங்களுக்கு கீழே, இவங்க மேலே, நடுவில் இவங்களுக்கு கீழே, அவங்களுக்கு நடுவில், இவங்க ரொம்ப கீழே, இவங்க வந்து அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், இவங்க இந்த வேலையாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்கல்ல, அதைத்தான் ஒழிப்பன்றாரு. இந்த மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தை வணங்குவதோ இல்லை நிச்சயம் நிரந்தரமாக இருக்கிறதையோ முடிவில்லாததையோ ஒழிப்பன்லாம் சொல்லியே. இப்போ எதிர்க்கிறவங்க அதை சொல்லணும்ல. இப்போ எதிர்க்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்க சனாதனத்துக்கு விளக்கம் கொடுக்க வராங்களே தவிர அந்த வார்த்தையை ஒழிப்புன்னு சொல்ல வரல. அவர் பிரிக்கிறது தானே ஒழிப்பன்றாரு. ஓ, நீ பிரிக்கிறது தான் ஒழிக்கிறியாப்பா, நாங்கள் வந்து நல்வழிப்படுத்துறது தான்ப்பா எங்கிட்ட இருக்குது, எங்ககிட்ட பிரிக்கிறது கிடையாதுப்பா, அப்போ என்ன சொல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடலாம். அப்படி யாரும் கரெக்டாக இப்படி கட்டலாங்க. உடனே வந்து ஒரு குரூப் கிளம்பிடுது. இதே வந்து நீ கிறிஸ்டியனில் கேட்பியா, இஸ்லாத்தில் கேட்பியா, இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா ராஜா அவர்கள்கிட்ட இது போல் கேட்கும்போது அவர் வந்து சொல்லியிருப்பார், இது வந்து அந்த மதங்களை ஃபாலோ பண்ணுற மனிதர்கள் வந்து அந்த பிரிவினையை பார்க்கலாம், ஜாதி பேரை கூட போட்டுக்கிறாங்க பெருமையாக கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இஸ்லாத்துலேயும் இருக்கலாம் போகிறது பிரிவுகள். அதெல்லாம் வந்து மனிதர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் அந்த மதம் அதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சட்டப்பேரவையில் கூட பார்த்திங்கன்னா அதை பேசியிருக்காங்க, ஒரு வசனத்தை கோட் பண்ணியிருப்பாங்க. அதனால் சொல்கிறேன், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். இதுதான் வசனம். இப்படி ஒரு வசனம் இருக்குது.
அதுக்கு முன்னாடி இருந்த பிற்போக்குத்தனங்கள்லாம் புரட்சியாளராக வந்த இயேசு கிறிஸ்து உடைச்சிட்டாரு அங்கேயே. இதுதான் பைபிள் சொல்லுது. அதை தாண்டி வச்சுக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க இல்லவே இல்லையானா இருக்கிறாங்க. அது அவங்க தப்பு. அவங்க அப்படி அப்படி வந்து நான் கிறிஸ்டியன் சொல்லவே கூடாது. அது பைபிள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதை நான் சொல்லுங்க, இது அவங்க சொன்னது, ராஜாவே சொல்லியிருக்கிறார் இதை. ஸோ இதை வந்து இந்த மதத்துக்கு, குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராகலாம் கிடையாது. எல்லாரும் சமம், அனைத்து தரப்பினரும், அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது தானே அவங்களுடைய நோக்கமாக, கொள்கையாக இருந்தது. அதுக்காக தானே போராடிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் பேசுகிறாரு. அது பாராட்டப்பட்டது இல்லை. அப்போ அதே போல் மக்களை பிரிக்கிறத ஒழிக்கணும்னு சொல்கிறதும் அதே தானே, சமங்கிறது தானே. அது மக்களை பிரிக்கிறாங்க, பிளவுபடுத்துகிறாங்க, மேலே கீழேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஒழிக்கணும் அப்படின்றது என்னது? இன்டெரக்டாக எல்லாரும் சமம்னு சொல்கிறது தானே. அதே தானே விஜய் சார் சொன்னார். இந்த பக்கம் விஜய் சார் எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னால் அது சரி, வாவ் சூப்பர் அப்படின்னு கை தட்டுறதும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மக்களை பிளவுபடுத்துகிற, மக்களை பிரிக்கிற அவர் சொல்கிறாரு. நார்மலாக நீங்கள் வேற ஒரு அர்த்தம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை அவர் சொல்லவே இல்லை. அந்த நம்பிக்கைக்குள்ளாம் வரல. அவர்கள் நம்பிக்கையோட வாழுங்கள், எல்லாரும் அவங்க நம்பிக்கையோட வாழலாம், நம்பிக்கை இல்லாதவங்களும் அவங்க அந்த நம்பிக்கையோட வாழலாம் அப்படிங்கிறது தானே அவங்க சொல்கிறது. எல்லாரும் சமமாக நடத்தப்படணும்னு தானே சொல்கிறது. அதே விஷயத்தை தான் ஏன்னா இந்த வார்த்தையை உடனே பிடிச்சிக்கிட்டு இது வேற மாதிரி அந்த கிறிஷு நம்ம ஒரு பாடகராக பார்க்குறோம். அவரை ஒரு பின்புலம் யார் என்ன ஏதுன்னெலாம் வரல. அவர் எதை எடுத்துகிட்டு வராரு பாருங்க. திரும்ப ஆட்சியாக வராதா டிஎம்கே? இதெல்லாம் வந்து கட்டம் சரியில்லை ஸ்டாலின் அவர்களுக்கு, அவர் சிஎம்மாக ஆக முடியாது, ஜாதகம் சொல்லுது அப்படின்லாம் கூட கலப்பி விட்டாங்க, பேசினாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதவியேற்கும் போது எல்லார் கண்களிலும் லேசாக ஒரு கண்ணீர் வந்தது இல்லை. அது காரணம் என்ன தெரியுமா? இது சொல்லிடுச்சு, கட்டம் சொல்லிடுச்சு, ஜாதகம் சொல்லிடுச்சு, நீ ஆக முடியாது, உனக்கு அந்த ராசியே கிடையாது அப்படின்லாம் என்னென்ன பரப்புனீங்க பற்றியா வந்துட்டாரு அப்படிங்கிறது தான். அதெல்லாம் உடச்சிட்டு தான் வந்தார். இப்போ தோற்றுருக்கிறாங்க இந்த எலெக்ஷனில் தான். இதுலேயே கூட ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இதை சொன்னது தான். இங்கே வந்து பெரும்பான்மை கொடுத்துட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு பரப்பப்பட்டதுங்க. 108 இல்லை 107 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அது பெரும்பான்மை. அது லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதிக நம்பர் வச்சிருக்கிற பார்ட்டி. ஆனால் பெரும்பான்மையெல்லாம் கொடுக்கல மக்கள். இப்போ வேற காம்பினேஷன். இப்போ இவர் வந்து டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் கூப்பிட்டு அவங்க வேற ஒருத்தரை முதல்வர் வேட்பாளராக சொல்லி அங்கே போட்டிக்கிட்டு அவங்க ஓட்டு போட்டு அப்படி ஓட்டு வாங்கி ஜெயிச்சவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு இவர் ஆட்சி நடத்தலாம் அப்படின்னா, அப்போ ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே சேரக்கூடாது? நம்பர்ஸ் அங்கே வந்துருச்சுன்னா அங்கே போகலாமே. இது ஏற்கனவே நிறைய நடந்திருக்கு எல்லா ஸ்டேட்லேயும். ஏன் காங்கிரஸ் எதிர்த்து தாங்க டிஎம்கே வந்துச்சு. அப்புறம் எப்படிங்க காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில் இருந்தது? இப்போ பிரிச்சுட்டு வந்துட்டாங்க. நடுவில் எப்படி இருந்தது? யாரை எதிர்த்து வந்தாங்களோ அவங்க தானே கூட்டணி வச்சுருந்தாங்க. ஸோ காலத்தின் அடிப்படையில் இது மாறும். இது நம்ம ஆல்ரெடி அன்று இதை பேசும்போதே சொல்லியிருந்தோம். ஆனால் எப்படி நரேஷன் செட் பண்ணப்படுது பாருங்க. விஜய் சார் வந்து அவருடைய எதிர்கட்சி, அவர் யாரை தீய சக்தின்னு சொன்னாரோ அந்த தீய சக்தியை சப்போர்ட் பண்ண மக்கள் அவங்க சப்போர்ட்டில் ஜெயிச்ச எம்எல்ஏக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணால் அது வந்து நியாயமாக அது மக்கள் தீர்ப்பான். ஆனால் இந்த பக்கம் டிஎம்கே ஒரு நம்பர் வச்சுருக்காங்க, ஏடிஎம்கே ஒரு நம்பர் வச்சுருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணால் அது வந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிரானதான். அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானதானே. அப்போ இது என்னது? இதுவும் தானே மக்கள்லாம் இந்த பக்கம் சப்போர்ட் பண்ண சொல்லியா போட்டாங்க ஓட்டு? அப்படி போடல. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நரேஷன். இப்படி நரேஷன் சொல்லிட்டு ஆரம்பத்திலே எத்தனைப்பா ஃபேமிஸு இதில் வந்து எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் சம்பாரிச்சு வாங்கிக்கிறோம். அக்கா சொல்கிறாங்க நாங்கள் சம்பாரித்து வாங்கிக்கிறோம். சம்பாரித்து வாங்கிக்கிறீங்களா? எப்படி ஒரு நரேஷன்? சம்பாரித்து வாங்குறது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா கேட்குற இடத்துக்கும் நகருவாங்க. போக பாருங்கள். நீங்கள் அனுப்புங்க, இங்கே அரசு வந்து கொடுத்தது போக நீங்கள் கொடுங்க அரசுக்கு அப்படின்னு கேட்குறதை நோக்கி தான் அந்த நரேஷன் வந்து நடக்குது. ஸோ பொய்யா அடித்து விட்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்று சொன்னால் அது வேறு மாதிரி திருப்புறது. இன்னொன்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஓஎஸ்டி, அதாவது ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவருக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருந்த ஒரு ஜோஷியர் ஒருத்தர் அவரை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து ஏற்கனவே அந்த கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாரு. டாக்டர் திருமாவளவனும் அதுதான் சொல்லியிருந்தார். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் இவருடைய வீடியோலாம் எடுத்து பார்த்தா இவர் இன்னொரு ஃபேமிஸாக இருப்பார் போல இருக்கு. நான் வந்து
ஃபேமிஸ் அந்த பையன் சொன்னால அதுக்கு சற்றும் குறைவில்லாதது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல போட்டியிட்ட ஒரு பெண், அவங்க தான் ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரை குணப்படுத்த முடியும் ஜோசியத்தின் மூலயமா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதை பற்றி பேசியிருக்கிறோம். அவங்க மட்டும் தான் நினச்சேன் அந்த கட்சியில். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவரும் இந்த ஜோசியக்காரன் பார்த்தீங்கன்னா அவர் அவரும் பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க சொல்கிறாரு. ஹார்ட் அட்டாக்கா எந்த நோயாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுக்குறது அது ஜோசியம் மூலயமாவே பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களை நான் ஜெயிக்க வைப்பேன், பெரிய ஆள் ஆக்கிடுவேன், மென்டாராக இருப்பேன், அண்ணனாக இருப்பேன், அப்பாவாக இருப்பேன், தம்பியாக இருப்பேன், என்னென்னவோ சொல்கிறாரு. கூடவே லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவேன், ஆனால் உங்களை பெருசாக ஜெயிக்க வச்சிருவேன். ஜெயிக்க வச்சுட்டு சும்மா ஜெயிக்க வைக்கிறது நான் இதுவா, நான் ஜெயிக்க வச்சேன்னா 10% கமிஷன் வாங்கிப்பேன் அப்படிங்கிறாரு. எனக்கு இது வாங்கும்போது அந்த வீடியோ பார்க்கும்போது இது இது என்ன கமிஷன் கேட்பார் விஜய் சார். வந்து நான் எதுவும் வாங்க மாட்டேன், ஒரு ரூபாய் பணமாக எடுக்க மாட்டேன்ட்டாரு. அவருடைய சேலரியிலேருந்து 10% வாங்குவாரா, இல்லைன்னா 107 எம்எல்ஏக்கள்ன்றது அந்த 7 பேர் ஒதுக்கி வச்சுட்டு 100 பேர் எடுத்தாலும் 10 பேர் என்ன சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுவாரா, இல்லை என்ன கேட்பாருன்னு எனக்கு புரியல. அதை பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருந்தது. 10% கமிஷன் வாங்கிட்டு என்ன எதை வேணால் பண்ண முடியும், எல்லாமே ஜோசியத்தின் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் அப்படி ஒருத்தர் மேலே விமர்சனம் வைக்கப்படல. அவரே சொல்கிற வீடியோஸ்லாம் இருக்குது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார், லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவோம், உனக்கு பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போவேன். இன்னொன்று சொல்கிறாரு, நான் சொல்கிற டெக்னிக்கெல்லாம் ஒரு கெட்டவன் கைக்கு போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அரசே நினச்சாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது, அவன் பெரிய ஆள் ஆகிடும் அப்படிங்கிறாரு. யாராவது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நம்ம எங்கெங்கேயோ போகுது மைண்ட்லாம். என்ன டீலிங் இது, 10% கமிஷன் டீலிங். அப்படின்னா இங்கே என்ன டீல் போட்டார், இல்லை அதனால தான் வந்து இப்படியா, என்ன சொல்கிறது. இல்லை இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திரு சிவி சண்முகம், இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். அவருடைய ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துல அவர் ஒரு குரூப் ஆஃப் எம்எல்ஏக்களோட வந்து 32 பேர் வரணுன்றாங்க, 30 பேர் கணக்கு சொல்கிறாங்க. என்ன கணக்குன்னு தெரில, அது நாளைக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஎம்கேவோட சேர போனார் எடப்பாடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருந்தோம், சசிகலாம்மா சொன்னது தானே. ஒரு சசிகலாம்மா அரெஸ்ட் பண்ணும்போது நினைக்கிறேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்னம்மாடா அப்படின்லாம் சொன்னவர். இப்போ பேசும்போது நமக்கு அப்படியே பேசுகிற மாதிரி இருக்கு, டோன் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. சின்னம்மா இல்லை, அம்மா 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 அப்படின்னாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கணக்கு சொல்கிறார், அங்கே போய் ஜாயின் பண்ண பார்த்தாங்க, அதனால் நான் கூப்பிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ண வந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. புரியல. அங்கே ஒரு காமெடின்னு வச்சிங்களா, தொடர்ந்து நடக்கிறது தான் தர்ம யுத்தங்கள், அந்த மாதிரியான ஒரு தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அவர் வராரு போல இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக அப்புறமா பேசுவோம் நாளைக்கு. ஸோ அந்த காமெடிகள்லாம் வேறு போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது எடப்பாடி சாருக்கும் இது மாதிரி ஒரு நிலமை வரும். ஏன்னா சசிகலா மேடம் அவங்க காலில் வந்து எப்படி விழுந்தாருன்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம். இப்படி ஒரு கேம் ஆறாருன்னா அப்போ இவருக்கும் மாதிரி ஒரு கேம் ஒரு நாள் இருக்குன்னு நினச்சிருந்தேன். அது இப்போ ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். பட் இப்போ இந்த ஃபேமிஸு நம்ம சின்ன பையன் ஏமாத்தினான் பார்த்தீங்களா, அங்கேருந்து அந்த வீடியோ, இந்த அக்காவுடைய வீடியோ, அப்புறம் அந்த எம்எல்ஏவை பற்றி கவர் ஸ்டோரி போட்டாங்களா அந்த நியூஸ் சேனல் வீடியோ, அப்புறம் இந்த ஜோஷியர் வீடியோ, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம்ல, வேலை போவான் நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டல அப்படிங்கிற அந்த வசனமும், வட சென்னையில் மச்சான் யாரா இவங்க எங்கிருந்துடா வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற வசனம் இருக்குல்ல, அந்த வசனம் தான் திரும்ப ஞாபகம் வருது. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.